திமுக அரசு தமிழ்நாட்டின் தமிழ் பண்பாட்டின் எதிரி என பிரதமர் மோடி கடுமையாக விமர்சனம் செய்துள்ளார். திமுக தமிழ்நாட்டின் தமிழ் பண்பாட்டின் எதிரி. சாதாரண எதிரி இல்ல. நம்ம கடந்த கால பெருமைகளையும் நம்ம பாரம்பரியத்தையும் கண்மூடித்தனமாக எதிர்க்கின்ற எதிரி. அயோத்தியில ராம் மந்திர் பிரான் பிரதிஷ்டா நிகழ்ச்சிக்கு போறதுக்கு முன்னாடி நான் தமிழகம் வந்திருந்தேன். இங்க இருக்கிற பழமையான கோவில்களுக்கும் புண்ணிய ஸ்தலங்களுக்கும் சென்று பூஜைகள் செய்தேன். ஆனா திமுக அரசு என்ன பண்ணுச்சு? அயோத்தியில் நடக்கிற அந்த கும்பாபிஷேக நிகழ்ச்சிக்கு பார்க்க கூட அவங்க யாருக்கும் விருப்பம் இல்ல. மாறாக தமிழகத்தை பார்ப்பவர்களுக்கு கூட தடை விதிக்கும் நிலைக்கு அவர்கள் தள்ளப்பட்டார்கள். அந்த அளவுக்கு அவங்களுக்கு வெறுப்பு. உச்ச நீதிமன்றமே தமிழக அரசை கண்டிக்க வேண்டிய ஒரு நிலை ஏற்பட்டது. நமது கலாச்சாரத்தின் மீதும் பண்பாட்டின் மீதும் பாரம்பரியத்தின் மீதும் எப்பொழுதும் திமுக வெறுப்பினை கக்கிக் கொண்டிருக்கிறது. தமிழகத்தின் அடையாளத்தை பெருமையை பாதுகாக்க பாரதிய ஜனதா கட்சி என்றும் முன்னணியில் நிற்கிறது. அவங்களுடைய தூற்றல்களையும் அவங்களுடைய ஏச்சுக்களையும் பேச்சுக்களையும் நாங்க பொருட்படுத்துறதில்ல. ஜல்லிக்கட்டுக்கு தடை விதித்த திமுக காங்கிரஸ் அரசு மௌனம் காத்தது. ஜல்லிக்கட்டு தடை செஞ்சு அவங்க நம்ம கலாச்சாரத்தை அந்த பாரம்பரிய விளையாட்டை அழிக்க நினைத்தார்கள். ஜல்லிக்கட்டை முழு உற்சாகத்துடன் தமிழகம் மீண்டும் கொண்டாட ஏற்பாடுகளை செய்தது நம்ம பாஜக அரசு, நம்ம என்டிஏ கூட்டணி அரசு. ஜல்லிக்கட்டு தமிழகத்தோட பெருமை. ஒரே ஒரு விஷயம் சொல்றேன் நண்பர்களே, ஜல்லிக்கட்டாக இருந்தாலும் சரி, தமிழகத்தின் எந்த பெருமைக்குரிய பாரம்பரியம் மிக்க ஒரு சிறப்பம்சமாக இருந்தாலும் சரி, மோடி இருக்கும் வரை அதை யாரும் அசைக்க முடியாத அந்த பெருமையை காப்பாற்றுவேன். செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.